நான் ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் தான் முதலீடு பண்ணணும். ஆனால் அது ஈக்விட்டியில் வெல் டைவர்சிஃபைடாக இருக்கணும், டீசெண்டான ரிட்டர்னும் கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இதுக்கு முதல்ல தெரியாதவங்களுக்கு கேப் அப்படின்னா என்னங்கிறத சொல்லிடலாம். கேப் அப்படிங்கிறது மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுடைய சுருக்கம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த சந்தை மதிப்பு. இப்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி இப்போ சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்க எல்லா நிறுவனங்களையும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுடைய அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதிட்டோம் அப்படின்னாக்க முதல்ல வரக்கூடிய முதல் 100 பெரிய நிறுவனங்கள் அதை வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. அடுத்து வரக்கூடிய 150 நிறுவனங்கள் அது மிட் கேப், அதுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்மால் கேப். ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் கேப்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 3 மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுடைய தன்மைகள் என்ன? இப்போ லார்ஜ் கேப் நிறுவனங்களுடைய முதலீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் நிறுவனங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், வளர்ச்சி கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். ஆனால் மிட் கேப் அதை விட வேகமாக வளர முடியும், ஸ்மால் கேப் அதையும் விட வேகமாக வளர முடியும், ஆனால் ரொம்பவே வாலட்டைலாக இருக்கும், அன்பிரடிக்டபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸ்மால் கேப். இதுதான் ஒவ்வொரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுடைய தன்மை. அப்போது இந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 3 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நிறுவனங்களையும் முதலீடு செய்யக்கூடியது தான் ஃப்ளெக்ஸி கேப். இப்போ நம்ம செபியினுடைய வரையறையை சொல்கிறேன். குறைஞ்சது 65% மேலே ஈக்விட்டியில் அது முதலீடு பண்ணியிருக்கணும். இது முதல் வரையறை. அப்புறம் அக்ராஸ் த மார்க்கெட் கேப் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. அதாவது இது லார்ஜ் கேப்பில் முதலீடு செய்யலாம், மிட் கேப்பில் முதலீடு செய்யலாம், ஸ்மால் கேப்லேயும் முதலீடு செய்யலாம். இதுதான் ஃப்ளெக்ஸி கேப்னுடைய வரையறை. அப்போ மல்டி கேப் ஃபண்ட்ஸும் இதே மாதிரி தானே இருக்குது, அதுவும் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் முதலீடு செய்யலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அங்கே ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்குது. இப்போ மல்டி கேப் ஃபண்டில் செபியினுடைய வரையறைப்படி அது ஒவ்வொரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லையும் குறைஞ்சது 25% முதலீடு சேர்க்கணும். லார்ஜ் கேப்பில் 25%, மிட் கேப்பில் 25%, ஸ்மால் கேப்பில் 25%. அதுதான் மல்டி கேப். ஆனால் இங்கே ஃப்ளெக்ஸி கேப்பில் அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லை. 3 கேபிட்டலைசேஷன்லையும் முதலீடு செய்யலாம். எவ்வளவு முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது அந்த ஃபண்ட் மேனேஜருடைய சுதந்திரம். ஸோ இதுதான் இந்த ஃப்ளெக்ஸி கேப்பினுடைய அமைப்பு. இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சந்தையினுடைய நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை எடுக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்டுகள்லாம் ரொம்ப அதிகமான மல்டிபிள்ஸில் வர்த்தகமாகுது, அதனுடைய மதிப்பு உண்மையான மதிப்பை விட அதிக விலையில் சந்தையில் வணிகமாகுது அப்படின்னா, அப்போ அந்த சமயத்தில் அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன முடிவெடுப்பார் அப்படின்னா, அதிகமாக அவர் வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு செய்வார், மற்றதுகளில் அவர் குறைவாக வச்சுப்பார். இது வந்து இப்போ வேறு ஒரு சமயம், இப்போ ஒரு மார்க்கெட் டீப்பாக கரெக்டாக இருக்குன்னு வச்சுப்போம். அந்த டீப் கரெக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜர் எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ மிட் கேப் கம்பெனிஸ், ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவான வேல்யூவேஷன் எனக்கு கிடைக்குது, இப்போ நான் அதில் முதலீடு பண்ணால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது ரொம்ப நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு இருக்குது. அப்படி இன்னொரு பொதுவான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்கள் பொதுவாக கொஞ்சம் அதிகமாக லார்ஜ் கேப்பில் முதலீடு செய்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நிறைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், நிறைய பணம் அந்த ஏஎம்சிக்குள்ளே வரும்போது அவங்க அந்த பணத்தை முதலீடு செஞ்சாகணும் இல்லைங்களா. அப்போ ரொம்ப சிறிய நிறுவனங்களை முதலீடு செய்கிறது ரொம்ப சிரமம். பெரிய நிறுவனங்கள் அந்த முதலீடை எளிதாக உள்ளே போட்டுடலாம். ஸோ அது ஒரு காரணம். அப்புறம் வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும் பெரிய நிறுவனங்களில். ஒரு சேஃபான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அந்த இன்வெஸ்டர்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறனாலே அவங்க லார்ஜ் கேப் பக்கம் ரொம்பவே இன்க்ளைண்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் முதலீடு செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? முதல் பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் த மார்க்கெட் கேப் உங்களுக்கு ஒரு டைவர்சிஃபைட் எக்ஸ்போஷர் கிடைக்கிது. ஒரே ஃபண்டில் நீங்கள் எல்லா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லையும் முதலீடு செய்ய முடியுது. இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது, இந்த முதலீடு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அது இங்கேருந்து அங்கே நகர முடியும். அதாவது லார்ஜ் கேப் ஃபண்டில் பண்ணியிருக்க முதலீடு அடுத்து மிட் கேப்புக்கு நகர முடியும், இல்லை ஸ்மால் கேப்பில் இருக்கிறது மிட் கேப்புக்கு நகர முடியும். அக்ராஸ் த கேப் அது வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அதனால தான் அந்த பேரே ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்புறம் இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் இந்த முடிவுகளை எடுக்கிறாரு.
நல்லா பாருங்கள், மார்க்கெட் சூழலுக்கு நம்ம எது சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அவர் அந்த முடிவு எடுக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் இதில் உங்களுக்கு வந்து க்ரோத், ஸ்டெபிலிட்டி ரெண்டுக்குமான ஒரு பிளெண்டு இதில் கிடைக்கிது. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகளுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இங்கே அந்த ஃபண்ட் மேனேஜரோட டிசிஷன் தான் ரொம்ப ரொம்ப குரூஷியலானது. இந்த ஃபண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸே அந்த ஃபண்ட் மேனேஜருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய டிசிஷன், அவர் எப்படி இந்த மார்க்கெட்டை பார்க்குறாரு, இந்த மார்க்கெட் எப்படி நகரும்னு நினைக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு மார்க்கெட் கேபிடலைசேஷனும் எப்படி அலோகேஷன் வைக்கிறாரு இப்படிங்கிறத பொறுத்து தான் அமையப்போகுது. அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். 2 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகளை உங்களால் ஒப்பிடவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மார்க்கெட் கேப்லேயும் அவங்க வச்சுருக்கக்கூடிய அலோகேஷன் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறாக இருக்கும். ஏன்னா அது அந்த குறிப்பிட்ட ஃபண்ட் மேனேஜருடைய பர்செப்ஷன், அவருடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையிலே அவர் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறாரு, அவர் எப்படி அவருடைய முதலீடுகளை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாருங்கிறத பொறுத்து. அப்போ அதனால் நீங்கள் 2 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகளை ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசனாக எடுத்துடவே முடியாது. அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகள், சில ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுகளை மாதிரியே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, ஒரு என்டையர் மார்க்கெட்டும் ஹைலி எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போதோ, இல்லை ஒரு மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சமயத்துலையோ, அது வந்து நிறைய அவங்க வந்து லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட அது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் மாதிரியே இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து நிறைய ஓவர்லேப் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய எக்விட்டி ஃபண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் வச்சுருக்கீங்க, அப்புறம் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடிய பங்குகள் அதுலேயும் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய பங்குகள் இதுலேயும் இருக்கும். ஸோ ஒரு ஓவர்லேப் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே இதில் வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது யாருக்கு பொருத்தமாக இருக்கும், அப்படின்னா, நான் வந்து இப்போ தான் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதல் முறையாக முதலீடு பண்ணுறேன், நான் ஒரு பிகினர் அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான் வந்து ஒரு லாங் டேர்ம், நான் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அதுக்கு மேலே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இது சரியாக இருக்கும். அதே போல் எனக்கு வந்து என்னால் ஒரு மாடரேட் ரிஸ்க் எடுக்க முடியும், எனக்கு அதுக்கு தகுந்த ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்புறம் நான் எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு பார்க்குறேன். எனக்கு அந்த மார்க்கெட்டோட நகர்வுகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு, அதை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு, அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஏதோ ஒரு ஃபண்டில் போட்டோம்னா நம்ம பாட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது மிகப்பெரிய உங்களுக்கு இது மிக சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும். சரி, இப்போ இது யாருக்கு பொருத்தமாக இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு இந்த பணம் திருப்ப தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது முதல்ல சரியானதில்லை. அப்புறம் இது 2 எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது சரியாக இருக்காது. அதாவது எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கவங்களும் சரி, ரொம்ப லோ ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கவங்களும், அதை நம்ம தனித்தனியாக பார்ப்போம். என்னால் வந்து ஒரு ரிஸ்க்கே எடுக்க முடியாது, எனக்கு வந்து ரொம்ப ஹைலி ப்ரெடிக்டபிள் இன்கம் வேணும், அது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் டெட் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணிடணும். இல்லை நான் வந்து ரொம்ப அப்சல்யூட் பாசிவ் ஃபண்ட்ஸில் தான், அது இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணணும், அதுதான் சேஃபானது, அது எனக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு சரியாக இருக்காது. அதே சமயத்தில் இன்னொரு அதர் எக்ஸ்ட்ரீமில் பார்ப்போம். எனக்கு மார்க்கெட் நல்லாவே தெரியும், என்னால் சந்தையோட நகர்வுகளை கணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், எனக்கு நல்லாவே ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்போ இப்போ இருக்கக்கூடிய சந்தையோட நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த செக்டாரல் ஃபண்டு நல்லா, என்ன தீமேட்டிக் ஃபண்டு நல்லா ரிட்டர்ன் கொடுக்க முடியும், இல்லை ஸ்மால் கேப்பு இந்த சமயத்தில் முதலீடு பண்ணால் நல்லா ரிட்டர்ன் கொடுக்குமா, இதெல்லாம் உங்களுக்கு கணிக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு இது சரி வராது. இல்லை நீங்கள் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு மார்க்கெட் கேப்லேயும் நீங்கள் முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, லார்ஜ் கேப்பில், மிட் கேப்பில், ஸ்மால் கேப்பில் எல்லாம் தனித்தனியான ஃபண்டுகளில் முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்கனாலும் உங்களுக்கு இது தேவைப்படாது, உங்களுக்கு இது பொருத்தமான தேர்வாக இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஃப்ளெக்ஸ் கேப்பில் முதலீடு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலைஸ்ட் பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை அணுகலாம். நன்றி.